யாரெல்லாம் அந்த வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்கிறாங்களோ அவர்களுக்கு தான் அது நடக்கும், அவர்களுக்கு தான் அது நடக்கும். ஆமென். கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, சில காலங்கள்ல ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தமா தந்துட்டு இருப்பாரு. வாக்குத்தத்தம் வந்துட்டே இருக்கணும். ஆண்டவருடைய பிள்ளைகள் எதை நீங்க தவற விடுறீங்களோ இல்லையோ, வாக்குத்தத்தத்தை மட்டும் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா தவற விடவே கூடாது. அதை ரிசீவ் பண்ணிட்டே இருக்கணும். ஆண்டவர் எத்தனை வாக்குத்தத்தத்தை கொடுத்தாலும் எனக்கு தான் அப்படின்னு உரிமை பாராட்டணும். இப்போ இந்த 21 நாட்களும் ஆண்டவர் வாக்குத்தத்தம் உங்களுக்கு கொடுக்குறாரா? அந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் அவ்வளோ சீக்கிரமா கொடுக்க மாட்டாரு. அவ்வளோ சீக்கிரமா வாக்குத்தத்தங்கள் உங்களுக்கு வராது. ஆனா அந்த வாக்குத்தத்தங்கள் உங்களுக்கு வருது அப்படின்னா கர்த்தர் உங்களை கொண்டு ஏதோ ஒன்று செய்ய போறதுனால தான் அந்த வார்த்தை வருது. உடனே நீங்க என்ன பண்ணிக்கணும்னா அப்படியே பிடிச்சுக்கணும். நான் நம்புறேன் இந்த ஜெபம் நிறைய பேருடைய எதிர்காலத்தினுடைய பயம் என்கிற அந்த இருளை மாற்ற போகிறது. கர்த்தர் இன்னைக்கு சொல்றாரு, நான் அருளும் வெளிச்சத்தினாலே நீ எதிர்கால பயம் என்கிற அந்த இருளை கடந்து போவாய்.